அமெரிக்க குடியரசுத் தலைவராக ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு ஒரு பொதுக்கூட்டத்தில் ஆபிரகாம் லிங்கன் அவர்களை பார்த்து ஒருவர் சொல்கிறார், மிஸ்டர் லிங்கன், நீங்கள் தலைவராகி விட்டீர்கள் என்பதற்காக சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய அப்பா தைத்து கொடுத்த செருப்பு இன்னும் என்னுடைய கால்களில் தான் இருக்கிறது என்று சொன்னாராம். அதாவது நீ செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகன் தானே என்பதை அனைவருக்கும் முன்பாக காட்டிக் கொடுக்கிறார். அதுவே அந்த இடத்தில் வேறு யாராவது இருந்திருந்தால் 4 பேருக்கு முன்பாக எப்படி அவமானப்படுத்தி விட்டார்கள் என்று கூனி குறுகி போயிருப்பார்கள். ஆனால் அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அப்படியா, மிகவும் சந்தோஷம். இத்தனை வருடங்கள் கழித்தும் அது நன்றாக உழைக்கிறது என்றால் என்னுடைய அப்பாவின் கைவண்ணம் எப்படி பார்த்தீர்களா? அவருடைய அந்த தொழில் நேர்த்தி யாருக்காவது வருமா? நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த செருப்பில் ஏதாவது பிரச்சனை என்றால் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் தைத்து கொடுக்கிறேன் என்று சொன்னாராம். எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும், நாட்டையும் ஆள தெரியும் என்று சொன்னாராம். நாம் நேர்மையாக இருக்கும் வரையில் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, தலைகுனிய வேண்டிய அவசியமும் கிடையாது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.